வந்திருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இவர் சொன்ன மாதிரி படம் வந்து நிறைய தெரியல, அது எங்களுடைய தவறு தான். சில நெருக்கடியினால நாங்கள் திடீர்னு படத்தை விட வேண்டிய அவசியம் ஆயிடுச்சு. அது எல்லாத்தையும் சொல்ல முடியாது. ஸோ அதனால் இப்போ ஆடியன்ஸ் ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும்போது வந்து ஆடியன்ஸை பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களுக்கு ரொம்ப நன்றி. தம்பி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் லாட். கேளு கேளு கேளு. நேத்து பேஸ் படம் கூட ரிலீஸ் ஆகி ஒரு படம் வந்து தள்ளி போச்சு, தியேட்டர் கிடைக்கல அப்படின்னு. தியேட்டர் கிடைக்கலன்றது மக்கள்கிட்ட ரீச் ஆகலன்றது இல்ல, சரியான ப்ரொமோஷன் அந்த மாதிரியான விஷயங்கள். சார் ஒரு படம் இருக்கு சார், இது எனக்கு அது தெரியாது. ஓகே, அந்த மாதிரி தியேட்டர் கிடைக்காம என் படத்துக்கு நடந்தது. ஒரு படத்துக்கு வந்து நம்ம எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது மக்களை கொண்டு போய் சேர்க்கறதுன்னு ஒரு டைம் இருக்குது. இப்போ நம்ம ஜூன் 5 வருது தக் லைஃப். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், அவ்வளோ பெரிய படத்துக்கே வந்து ஒரு 20-25 டேஸ் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு டைம் தேவைப்படுது. ஏன்னா எல்லாருக்கும் அவங்க வேலைகள் இருக்கிற மத்தியில் ஒரு படம் வர்றதும் அது எந்த தேதி வர்றதும் ரிஜிஸ்டர் பண்ண வேண்டிய தேவை இருக்குது. நாங்கள் ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சோம். பட் இருந்தாலும் நாங்கள் எதிர்பார்க்கல படத்துக்கு இவ்வளோ பெரிய ரெஸ்பான்ஸ் மக்கள் கொடுத்ததுக்கு நாங்கள் ரொம்ப ரொம்ப நன்றி. அது அவ்வளோ பெரிய ஸ்டார் காஸ்ட், கமல் சார், சிந்து சார், இவங்க எல்லாரும் நடிச்ச ஒரு படத்துக்கு 25 டேஸ்க்கு மேல ஒரு இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த மாதிரி வரிசையா எல்லாரும் வச்சுதான் ஒரு படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்ற நிலைமைக்கு அது சினிமா வந்துச்சுன்னு அப்படி இல்லை. உங்களுக்குலாம் வேற வேற வேலை இருக்கு, அவங்க வீட்டில் வேலை இருக்கு, நிறைய கண்டென்ட் இருக்கு. முன்னாடி வந்து சினிமா மட்டும்தான் இருக்கு, இப்போ நிறைய கண்டென்ட் இருக்கு, நிறைய டைவர்ஷன்ஸ். ஸோ அதனால ஒரு படம் வருது, மார்க்கெட்ல ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது அந்தந்த கம்பெனி ஒரு விளம்பரம் பண்றதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதே போலதான் கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களுக்கு சொல்லணும், இந்த மாதிரி ஒரு படம் வருது, இந்த மாதிரி ஒரு நாளில் வருது, அது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. வியாபாரம் தானே, வியாபாரத்துக்கு ப்ரொமோஷன் இருக்க வேண்டிய சச்சு அப்படி வர்த்தனம் பண்ணல. படத்தோட ரிசல்ட் தான் எப்பவுமே மகிழ்ச்சி, நல்லா இருக்கு. பட் இப்போ மக்களுக்கெல்லாம் பிடிக்கும் போது நமக்கு பெரிய நம்பிக்கை வருது. ஓகே, ரொம்ப சந்தோஷம். அது இன்னும் கொண்டு போய் சேர்க்கறது தான் அந்த வேலை. விளம்பரப்படுத்தணும்ல, விளம்பரப்படுத்தணும். கண்டிப்பாக விளம்பரப்படுத்தணும். மக்கள்கிட்ட வந்து போய் சேர்றதுக்கு ஒரு டைம் இருக்கு. ஆனால் விளம்பரப்படுத்த இப்படி ஒன்று இருக்குன்னு சொல்லணும்ல, அது எல்லாரும் தேவைப்படுத்துங்க. நான் பாட்டு அதுலேயும் சேர்த்து இன்னொன்று சொன்னேன், கவனிச்சிங்களா? என்னுடைய சொந்த விருப்பத்துக்காக பண்றேன்னு சொன்னேன். எல்லா கைண்ட் ஆஃப் ஜானர்ஸ் ட்ரை பண்ணுறதானே, ஒரே மாதிரி படம் பண்ணுறதுக்கு இல்லை. இப்போ நாங்கள் மகாராஜா, விடுதலை 2 பண்ணும்போது அப்போ இதெல்லாம் நடுவில் பண்ண படம், இதெல்லாம் 3 நடுவில் பண்ண படம் தான். ஸோ அதனால் எல்லாமே ஒரு கதை, எந்த ஒரு கதையும் கேட்கும்போது ஓகே இந்த கதை வந்து சரியாக எடுக்கப்பட்டு சரியாக கொண்டு போய் சேரும் நம்பிக்கை வந்து மக்கள் பார்த்ததுக்கப்புறம் தெரியும் ஓகே அது எப்படி இருக்கு. இல்லை அதுக்கு புரியல என்னது இல்லை மலேசியா, சிங்கப்பூர் நான் வேலைலாம் பார்க்கல. அது அங்கே போய் ஷூட்டிங்காக போல, அங்கே இருந்து அதுக்கு நாங்கள் இன்டர்வியூ சொல்லியிருந்தேன். அதாவது அங்கே இந்த துபாயில் தானே ப்ரொமோஷன், மகாராஜா ப்ரொமோஷன் பண்ணி போட்டாங்க. அது ஒரு மகிழ்ச்சி தான், சந்தோஷமான விஷயம். ரொம்ப சார் கதை தான் சார். இப்போ நானும் அவரும் தலைவன் நடிச்சிருக்கோம் சார். இந்த ஏஸை பொறுத்த வரைக்கும் சார், ஏஸில் வந்து நான் அவரோட ஒரு 50 நாள் இருந்திருக்குமா, ஒரு 50 நாள் கிட்ட நாங்கள் அவரோட ஃபோன் பண்ணியிருக்கோம். எல்லாமே அற்புதமான நாட்கள். அவர் வேலை செய்கிறதும் அதுக்கப்புறம் இன்பிட்வீன் வேலையில் அவருக்கு நடுவில் பேசிக்கிட்டு இருக்கிறதும் சரி, எப்பயுமே அவர் எதையா வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லிகிட்டே இருப்பார். யோகி பாபு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டது வந்து அது ரஜினி சார் படமாக இருந்தாலும் சரி, ஒரு சாதாரண வேறு யாருடைய படமாக இருந்தாலும் சரி, என்ன மாதிரி ஆட்கள் படமாக இருந்தாலும் சரி, எல்லா படத்துக்கும் அவர் ஒரே மாதிரி தான் உழைக்கிறார். அதோட கதை அமையும் போது பண்ண வேண்டியது. இதோட ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. லீடுன்னு நம்ம சொல்றோம்ல, இப்ப விக்ரம் வேதா நீங்க பார்த்து முடிச்சிங்க, அது ஒரு லீட் மாதிரி இருக்குல்ல, அதுக்கு எக்ஸாக்டா இன்னொரு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு கதை அமையும் போது அது தர வேண்டியது. இல்ல அது நல்ல விளம்பரப்படுத்தினாங்க, நல்லாவே வந்து செஞ்சிச்சு, நல்ல விளம்பரம். யுவராஜை பத்தி எனக்கு தெரியும், யுவராஜ் ப்ரொடியூசர் தெரியும். யுவராஜ் மார்க்கெட்டிங் சூப்பரா பண்ணுவாங்க. இதுக்கு முன்னாடி லவ்வர் படமா பண்ணதா இருக்கும். யுவராஜுக்கு வந்து அது ரொம்ப நல்லா வரும். நான் யுவராஜை பார்த்தே பாராட்டிட்டேன், அது அப்படிலாம் வரல. ஓகே, அதனால வந்தது எங்களுக்கும் நான் சொல்ல வந்தது ஒரு டைம்
ஒரு டைம் இருக்கு. அப்புறம் படமும் ரொம்ப நல்லா இருக்காது. இன்னும் மவுத் பப்ளிசிட்டி போய் சேர்ந்துதான். வெறும் விளம்பரப்படுத்துறதுனால மட்டும் ஒரு படம் போய் சேராது, ரெண்டும் சேர்ந்து தான் இருக்கு. ஓகேவா? உன் பேர் என்ன? உன் பேர் யுவராஜ் தானே? அதான் சிரிச்சிட்டீங்களா? அந்த ப்ரொடியூசர் பேர் யுவராஜ். முடிஞ்சுதா? நான் பதில் சொல்லிட்டேன். திரும்பி சொன்னா நல்லா இருக்கும். இல்ல, என் கண்ணு ட்ரை ஆகுது சொல்லிட்டு வேற ஒண்ணு இல்லை. அதனால தான் கண்ணு தெரியற மாதிரி போட்டு சொல்லி கண்ணாடி கட்டியும் காமிச்சிட்டாரு அவரு. வேற ஒண்ணு இல்லை. எஸ், ப்ரொமோஷன். இப்ப அங்கதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதுதான் வந்து பேசிட்டு இருக்கோம்ல. அதான் இப்ப எல்லா கேள்வியும் ஒரே பதில் தாங்க. ஒரு ப்ராடக்ட், ஒரு படம் ஏதோ ஒன்று வரும்போது அது யாருக்கான மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது. அதோட எங்களோட வேலை போய் சேர்க்கறது. அது எப்படி இருக்குன்னு சொல்றது மக்களோட. நல்லா இருக்குன்னா அதுக்கப்புறம் ப்ரொமோஷன் பண்றது, மக்கள்கிட்ட போய் இன்னொரு படம் வந்திருக்கு அது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படின்னு படம் பார்க்குற மக்களுக்கு தெரியும். அது எங்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்துட்டு நாங்க நேற்று வந்து போய் பார்த்தோம், இன்னைக்கு பார்த்தோம், சாயந்தரம் பார்த்தோம். அது ஒரு பெரிய நம்பிக்கை. ஓகே, எவ்வளவுதான் என்னதான் பண்ணாலும், எவ்வளவு பெரிய குழுவா இருந்தாலும் மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, நீங்க எல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்றீங்க, அதுதான் கடைசியில மகிழ்ச்சி, பெரும் மகிழ்ச்சி. நான் வீட்டுக்கு போய் கட்டிப்பிடிச்சு சொன்னேன். ஓகே, தேங்க்ஸ் நீங்க எல்லாரும் வந்ததுக்கு.